டெட்பூல் அண்ட் வுல்வரின் எனக்கு தெரிஞ்சு ரியல் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் இதுவா தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஐமேக்ஸ் ட்ரெய்லர் அப்படிங்கிறத தியேட்டர்ஸ்ல எல்லாம் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுலேருந்து புதுசா 2 கிளிப் அப்படிங்கிறது கிடைச்சிக்குது. அண்ட் பயங்கர ஃபன்னா இருக்கு. அதுக்கப்புறம் பிளாட் சினாப்சிஸ் அப்டேட்டுமே கிடைச்சிக்குது. இந்த பிளாட் சினாப்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் இப்போதைக்கு அந்த எம்சியூல இருக்கிற ஃபேஸ் 1 டூ ஃபேஸ் 4 வரைக்கும் டிராவல் பண்ண போறாங்கன்னும், அண்ட் அதுல ஐகானிக் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்கங்க. அண்ட் அந்த புதுசா அந்த வந்திருக்க 2 கிளிப் என்னது? அண்ட் இந்த பிளாட் சினாப்சிஸ் படி மொதமா பார்ப்போமா? Huh. Paul Rudd finally aged. டெட்பூல் அண்ட் வுல்வரின் படம் வந்து ஜூலை மாசம் 26ஆம் தேதி வரப்போகுது. அத தொடர்ந்து இந்த படத்துக்கான ரீஷூட் ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு அல்லவா? இந்த ரீஷூட் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே கேமியோஸ் அப்படிங்கிறது ஆட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்து கிடைச்சிருந்தது. அண்ட் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டோரியில எந்தவித கன்வின்சிங்கும் இல்ல. ஸ்டோரி பக்காவா இருக்கு. ஸ்டோரிய மாத்த போறதே கிடையாது ரீஷூட்ல அப்படிங்கிற மாரி கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. அண்ட் அத தொடர்ந்து இந்த படத்துல கேமியோஸ் இன்னுமே எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ரூமர் வந்துட்டு அப்புறமா இந்த பிளேட் படத்துல ஒருத்தர் நடிச்சார் அல்லவா? அந்த பிளேட் வந்து டெக்னிக்கலா இந்த படத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமருமே வந்திருந்தது. பிளேடுமே ஒரு ஆர் ரேட்டட் கேரக்டர் தான். பாசிபிலி வரலாம், வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தானோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எம்சியூக்குள்ள வரப்போறாரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ரூமர் வந்து கசிஞ்சு வந்துருந்துச்சு. அந்த ரூமர் வச்சு நம்ம இந்த டெட்பூல் 3 அந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் படத்துல இந்த சீக்வென்ஸ் வந்து அமையப் போகுது. டெட்பூல் அண்ட் வுல்வரின் வந்து கண்டிப்பா எண்ட்கேம் உடைய ஃபைனல் பேட்டில்குள்ள போறாங்க. அங்க தான் தானோஸோடைய அந்த கேமியோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டைம் இருக்காம மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த ரூமரோட இப்போதைக்கு கிடைச்சிட்டு வர இந்த ரூமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் அந்த போர்ட்டலுக்குள்ள குதிக்கிறதே அந்த எண்ட் கேம் பேட்டில் சீக்வென்ஸ்லயா தான் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இந்த எம்சியூ உடைய ஃபேஸ் 1 டூ ஃபேஸ் 4ல இருக்க ஐகானிக் மூமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரின் போற மாதிரி இந்த ரூமர் வந்து கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த எண்ட் கேம் உடைய அந்த போர்ட்டல் சீக்வென்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஐகானிக் மூமெண்ட் தான் அந்த படத்துல. அப்படி இருக்கப்போ எண்ட் கேம் உடைய அந்த ஃபைனல் பேட்டிலுக்கு நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரின் போகலாம். வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அண்ட் தானோஸ் மட்டும் இல்லாம பாசிபிளி நம்ம ஆர்டிஜேவையும் திரும்ப பார்க்கலாம். அந்த எண்ட் கேம் சீக்வென்ஸ்ல நம்ம ஆர்டிஜே இருந்திருப்பார்ல, அவரை பார்க்கலாம். கிறிஸ் எவான்ஸா பார்க்கலாம். டாக்கிங் அபௌட் கிறிஸ் எவான்ஸ் இப்போதைக்கு எம்சியூக்குள்ள இன்னொரு படம் பண்றதுக்கு வேண்டி கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ரூமர் வந்து கசிஞ்சு வந்திருந்தது. ஆனா அது டெட்பூல் அண்ட் வுல்வரினுக்கு தான் அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. மேபி சீக்ரெட் வார்ஸ்ல அப்பியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சீக்ரெட் வார்ஸ்ல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வரும் கண்டிப்பா. ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட். எண்ட் கேமை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்டா இருக்க போற அந்த சீக்ரெட் வார்ஸ்ல பாசிபிளி அந்த ஓஜி அவெஞ்சர்ஸே திரும்ப ரிட்டர்ன் ஆகலாங்க. இந்த படத்துல இருக்கிற அந்த போர்ட்டல் சீக்வென்ஸ் போர்ட்டலுக்குள்ள நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரின் குதிக்கிறாங்கல்ல, இதுக்கப்புறம் தான் இந்த படம் டேக் ஆஃபே ஆகும். அண்ட் நிறைய ஆடியன்ஸ் வந்து எந்திரிச்சு விசில் அடிச்சு சில்லறி செதற ஓடுற மூமெண்ட்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்சைடர்ஸ் கிட்ட இருந்து ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. இந்த ரூமர் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. மைட்டீன் டு ஷைன் ஹாலோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த போர்ட்டலில் நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரின் குதிக்கிறதோட சீனை கட் பண்ணிட்டு அதை தொடர்ந்து போஸ்ட் கிரெடிட் சீன்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத காட்டலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஆர் அப்படி இல்லைன்னா இந்த போர்ட்டலுக்குள்ள போற சீக்வென்ஸ் தான் ஃபைனல் சீக்வென்ஸா இருந்து அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் அந்த ஃபேஸ் 1 டூ 4 இந்த டிராவல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறமா மேபி போஸ்ட் கிரெடிட் சீன்ல அந்த சீக்ரெட் வார்ஸ்க்கு லீடு கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு மெயின் கேரக்டர் வரலாம், வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து டோபி மெகுயர் ஸ்பைடர்மேனுங்கிறாங்க, ஆர்டிஜே திரும்ப வர போறாருங்கிறாங்க, பல பேர் கிறிஸ் எவான்ஸ் தான் திரும்ப வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் காத்துக்கிட்டு இருக்கு அந்த படத்துல. யாரும் போஸ்ட் கிரெடிட் சீனை மட்டும் மிஸ் பண்ணிட்டு வந்துடாதீங்க. இப்போதைக்கு புதுசா வந்திருக்க இந்த 2 ஐமேக்ஸ் கிளிப்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிளிப்ல நம்ம டோபி மெகுயர் ஸ்பைடர்மேனுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஆல்ரெடி இந்த ட்ரெய்லர் 2லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைட்டிங் மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஸ்பைடர்மேன் 1க்கான ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு கிடைச்சிருக்க இந்த கிளிப்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரின் ஏதோ ஒரு கடைக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உன் மாஸ்க போடு, உன் மூஞ்சி என்னால பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம வுல்வரின் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவங்களுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மெனு எழுதப்பட்டிருக்கு. அந்த மெனுல ஜோஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல வருது. இந்த ஜோ எங்க வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸா அந்த ஸ்பைடர்மேன் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஜோஸ் பீஸா அப்படிங்கிற ஒரு கடை வந்து இருந்திருக்கும்.
அந்த கடையில் தான் நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு டெலிவரி பாயா. ஸோ அந்த ஜோ இங்கே ரிட்டர்ன் ஆகலாம் வாய்ப்புகள் இருக்கு. மேபி இந்த இடத்துல நம்ம டோபி மேக்வேரை கூட நம்ம டெட்பூல் ரெஃபரன்ஸ் பண்ணலாம். டே தம்பி, நீ இந்த ஸ்பைடர்மேனே வேலை வாங்கினவன் தானே, நீங்க வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவேன்னு நினைக்கிறேன். இன்னொரு கிளிப்பு தாங்க அல்டிமேட்டா இருந்துச்சு. அந்த கெசண்ட்ரா நோவா வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்மேனுடைய ஸ்கெலிட்டன்ல இருந்து வெளியே இறங்கி வர அந்த சீக்வன்ஸை நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் பார்த்து டெட்பூல் ஒன்று சொல்லுவாரு. Huh. Paul Rudd finally aged. இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல நெறைய மீம்ஸ் வந்து சுத்திட்டு இருந்தது. இந்த பால் ராடுக்கு வந்து ஏஜே ஆக மாட்டேங்குது. 40 வயசுலயும் இப்படி தான் இருக்கான், 50 வயசுலயும் இப்படி தான் இருக்காரு. இவருக்கு வந்து ஏஜ் வந்து ஜாஸ்தி ஆவல, ஏஜிங் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த மீம்ஸை நம்ம டெட்பூல் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால தான் இந்த கிளிப்ல சப்பா ஒரு வழியா இவனுக்கு ஏஜ் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இங்கேயே நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா, 4த் வால் பிரேக் பண்றாரு. டெக்னிக்கலா அவர் வந்து ஸ்காட்லாங்குக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லல. பால் ராடுக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. இங்கேயே 4த் வால் பிரேக்கிங் பண்ணி ஸ்காட்லாங்க நடிச்ச ஆக்டரோட பேரை தான் நம்ம டெட்பூல் வந்து சொல்றாரு. சேட்டை பூச்ச பையன் இல்ல. ஸோ இதுல இருந்து ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. இங்க செத்து போயிருக்கிறது ஹேங்க் பிம் கிடையாது, ஸ்காட்லாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பால் ராடு தான் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது ஹேங்க் பிம்மா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தியரிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போதைக்கு டெட்பூலே அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி பால் ராடுக்கு வயசாயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் சொன்ன ஸ்லாங் ஃபன்னா இருந்ததுங்க, தரமா இருந்துச்சு. இதுல நிறைய டெட்பூல் வேரியன்ஸ் வர போறாங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு நிறையவே தெரியும். சாம்ராய் டெட்பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட்பூல் வராரு. அவர் சாட் டெட்பூல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதை தொடர்ந்து கிட்பூலும் பேபி பூலும் வராங்க. அவங்க இருக்கிறதுக்கான ஒரு போஸ்டருமே கிடைச்சிருக்கு. ஆப்வியஸா அதுல டாக் பூல் இருக்க போறாரு, உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. ட்ரெய்லர்லயுமே ஒரு சீக்வன்ஸ்ல நம்ம டாக் பூலுமே வந்திருக்காரு. இந்த ரெண்டு பேபி பூல் அண்ட் கிட் பூல் இவங்க ரெண்டு பேர்த்தோட இன்னொரு பூலுமே வரப்போறாரு. டெட்பூல சொன்ன ஹெட் பூல். இந்த ஹெட் பூல் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தலை மட்டும் தான் இருக்கும். நம்ம வேட் வில்சன் தலை மட்டும் இருக்கும், ஒரு கேப் மாதிரி போட்டுட்டு. இந்த ஹெட்பூல் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இந்த எக்ஸ்மென் படத்துல வந்தாருல்லவா, அந்த டெட்பூல் நம்ம உள்வன் கூட தலையை ஸ்லைஸ் பண்ணி விட்டுட்டு தெச்ச வாயி திரும்பி வருமே, அந்த ஹெட் மட்டும் தான் இப்போதைக்கு இந்த படத்துல ஹெட்பூல் வேரியண்டா அப்பியர் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக் வந்து கிடைச்சிருந்தது. அஃப்கோர்ஸ் அந்த மண்டை எங்க போச்சு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்காது. அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபைடான ஒரு ரீசன் இதுல கொடுக்கலாம். இந்த டெட்பூலை பத்தி பேசணும்னா ஒன்னா இரண்டா நிறைய இருக்கு. பட் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை தொடர்ந்து ட்ரெய்லர் பிரேக் டவுன்லயுமே நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு கெச்சிட்டு வர அந்த ரூமர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோல கவர் பண்ணிட்டேன். நான் அதான் மிஸ் பண்ணி தான் மறக்காம கவர் பண்ணுங்க. அண்ட் புதுசா ஏதாவது ரூமர் வந்திருந்தாலோ நீங்க அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டெட்பூல் அண்ட் வூல்வரின் ஃபேன்ஸ் லைக் பண்ண தட்டிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சென்று ஓட்டா.